அடுத்து இன்னும் நெல்சனுக்கு ஒரு படம் பண்றாரு. அது எல்லா மொமெண்ட்டையும் கேப்சர் பண்ண ஒரு படம் அது. சூப்பர் ஸ்டார் வந்து அவருடைய ஃபேன்ஸுக்கு இதை விட பெட்டரா ஒன்று பண்ண முடியும். நாடி நரம்பு சத புத்தி ரத்தம் எல்லாத்திலையும் ரஜினி வெறி ஊறி போனவனால மட்டும்தான் அதை செய்ய முடியும். பேட்ட மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு படம் வேணும். கார்த்திக் சுப்பராஜுக்கு ஒரு படம் பண்ணுவார். பிகாஸ் அவர் வந்து ஒரு கிரேட் ஃபேன் பாய். ஒரு தீபாவளி கொண்டாடுற மாதிரி பொங்கல் கொண்டாடுற மாதிரி சூப்பர் ஸ்டார் படம்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கலாம். ஸோ அதுதான் சூப்பர் ஸ்டாரோட பிக்கெஸ்ட் என்ன சொல்கிறது சக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். என் கூட உட்காந்து ரஜினி படம் ஏதாவது உட்காந்து நாங்கள் யூஎஸ் போயிருந்தப்போ சும்மா ஓடிடி ரஜினி படம் பார்த்துட்டே இருக்கும்போது அவர் வந்து அதவா அப்படின்னாரா சொல்லு அப்படின்னா ஆடா பாய் மாறிட்டியாடா அப்படி. அப்போது அந்த லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கட்டும் அந்த டிஏஜிங் கேரக்டர் வரும். அந்த 10 நிமிஷம் கட்டில் வந்தோன்னா அங்கேருந்து வந்து நின்று அந்த டயலாக் அப்படி பேசுவார். அவர் காக்க இந்த கப்பல் போட்டு போலீஸு கோர்ட்டு இதெல்லாம் ஒன்று தான் இருக்கலாம், ஆனால் இந்த துணி போட்ட கூலிங் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வரல. அதை மட்டும் நான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் பார்த்துட்டு வந்து திருப்பி வச்சேன். மறுபடியும் லூப்பில் பார்க்கலாம். ஆக்சுவலாக என்னன்னா அது ஒரு டைகார்ட் ஃபேன் கொண்டு தான் தெரியும் அது எந்த மொமெண்ட்டுன்னு. அவர் வந்து இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி வலது இடது திரும்பாமல் தன்னுடைய வேலையை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். எங்கே வேணுமோ அதை கரெக்டாக கொடுப்போம். எங்களுக்கு வந்து மைண்டு கரெக்ட் ஆனது கிடையாது, டவுன்ஃபால் வந்ததில்லை, சோகமாக எதுவும் நாங்கள் நினச்சி ஃபீல் பண்ணதில்லை, தோண்டு போனதில்லை. அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு எனர்ஜி டானிக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதனால் வந்து அந்த டைஹார்ட் ஃபேன்ஸாக இருக்கிறது ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே. ஃபைனல் கட் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். ரீசெண்டாக வந்து சுந்தர் சி படம் ட்ராப் ஆன பிறகு நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போட்டு வைப் பண்ணது வந்து பேட்ட மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு படம் வேணும், கார்த்திக் சுப்பராஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. வாய்ப்புகள் இருக்கலாம். கார்த்திக் சுப்பராஜ் வந்து ஆக்சுவலாக அது அப்படியும் பேசிகிட்டு இருந்தாங்க. அடுத்து இன்னும் நெல்சனுக்கு ஒரு படம் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் வந்து சுந்தர் சிக்கு. அப்போ பேசும்போது கார்த்திக் சுப்பராஜும் லைனில் இருக்காருன்னு தான் சொன்னாங்க. கார்த்திக் சுப்பராஜுக்கு ஒரு படம் பண்ணுவார். பிகாஸ் அவர் வந்து ஒரு கிரேட் ஃபேன் பாய். ஆமாம், கார்த்திக் சுப்பராஜ். நான் அவரை பார்த்து ஒரு தடவை வந்து வேறு ஏதோ ஒரு ரஜினி சார் படம் பார்க்கும்போது 2 பேரும் அப்போ மீட் பண்ணி ஹலோ பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அப்படின்னாரு. சீக்கிரம் படம் பண்ணுங்க அப்படின்னு. அதாவது இன்னும் வேறு எதுவுமே சொல்ல, ஒரே கோட் வேர்ட் தான், சீக்கிரம் படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அந்த மாதிரி அவரு கிரேட். கார்த்திக் சுப்பராஜ் வந்து அடிச்சிக்க முடியாது. அதான் சொல்லல, யூ ஹேவ் டு ஃபீல் த ரஜினி இன் அதுதான் முக்கியம். பட் பேட்ட ஒரு வேற ஒரு என்ன சொல்றது, ஒரு அந்த டைம்ல ஒரு அவேவான ஒரு படம், விண்டேஜ் ரஜினி சாரை பார்த்த ஒரு படமா இருந்துச்சுல. அது ஒரு ஃபேன்ஸ்க்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம் அதுதான். அது வந்து எல்லா மொமெண்ட்டையும் கேப்சர் பண்ண ஒரு படம் அது பேட்டை. ஓகே. அந்த தேட்டர் மொமெண்ட்னு ஒன்று இருக்கும்ல, நம்ம ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகிறது, அந்த ஃபேன்ஸோட செலிப்ரேஷன், படம் பார்க்க உள்ள தேட்டருக்குள்ளே போகும்போது அந்த கத்திக்கிட்டு போகிறது, அந்த செலிப்ரேஷன் ஒரு சீனுக்கும். இப்போ சப்போஸ் வந்து தலைவர் யாருன்னா அடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இந்த இடத்துல இதை பற்றிலாம் இதெல்லாம் சொல்லுங்களேன். இல்லை, இது வந்து ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோங்கிறதெல்லாம் இப்போ வந்தது தான். எஃப்டிஎஃப்எஸ்ங்கிற கான்செப்ட்லாம் அப்போல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஷோ அப்படின்னா அது என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் ஷோ தான் ஃபஸ்ட்டு ஷோ. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஃபஸ்ட்டு ஷோ அதான் ஃபஸ்ட் ஷோ அப்படின்வாங்க. ஃபஸ்ட் ஷோனா ஈவினிங் ஷோ. அது வந்து ஃபஸ்ட் ஷோ போகணும்னுவாங்க. செகண்ட் ஷோ அப்படின்னு எதுக்காக சொல்கிறோம், நைட் ஷோ. அது பேர் நைட் ஷோ இல்லை, செகண்ட் ஷோ போகிறது அப்படின்னா அது நைட் ஷோ. ஓகே. ஃபஸ்ட் ஷோங்கிறதே ஈவினிங் தான் ஆக்சுவலாக. இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அப்போ முன்னாடி இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அது ஃபஸ்ட் ஷோ போகலாம் அப்படின்னு. நம்ம ஃபஸ்ட் ஷோவே போயிட்டு வந்துடலாம்ப்பா அப்படின்வாங்க. அது ஈவினிங் ஷோ. ஸோ நாங்கள் வந்து அப்போல்லாம் இந்த காலையில் ஃபஸ்ட்டு போய் பார்க்குறத விட சாயங்காலம் போய் பார்க்குறதா. நம்ம வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு எல்லோரும் கரெக்டாக போய் தேட்டருக்கு போகிறது. அப்போ அந்த டைம்லலாம் வந்து வீட்டில் எங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் கேட்போம். ஒரு வாரம் போயிருப்போம், டிக்கெட் கிடைக்காது. டிக்கெட் கிடைக்காம மறுபடியும் வந்து திரும்பி வந்துடுவோம், திரும்பி போவோம். ஒவ்வொரு நாள், அதாவது என்னென்னா ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் போவோம், 5 மணிக்கு ஹவுஸ்ஃபுல் போட்டுருவாங்க. இன்று போய் நாளை வா. ஆமாம், இன்று போய் நாளை வாரம். அதெல்லாம் வந்து அந்த ஊர்காவலன் படத்தில் தான் அது பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். கோயம்புத்தூரில் உடுமலைப்பேட்டைன்னு ஒரு ஊரில் அப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஸோ அந்த மாதிரி இருந்த காலம். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோலாம் நான் பார்த்தது ஃபஸ்ட்டு படம் வந்து பாபா. பாபா வந்து ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு தெரிஞ்சு சென்னையிலேயே நான் தான் ஃபஸ்ட்டு ஷோ. அப்போ வந்து காலையில் ஏதோ இங்கெல்லாம் வந்து ஒரு 8:30 மணிக்கு அந்த மாதிரி ஆரம்பித்தாங்க. அப்போல்லாம் 8:30 மணி 3 மணி ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்க. பாபா அப்படி ஆரம்பித்தாங்க. அப்போ காலையில் 7:30 மணிக்கு ஃபஸ்ட்டு காட்சி வேணும் மாயாஜாலில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, எல்லா ஸ்க்ரீன்லேயும் வந்து பாபா தான் அப்படின்னு போட்டாங்க. அது ஏதோ பேப்பரில் ஒரு குட்டியாக ஒரு கட்டிங் வந்தது. அப்போது என்னது மாயாஜாலில் பாபா போட்டிருக்காங்க போகலாமே அப்படின்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இப்போ தாம்பரத்தில் இருந்தோம். ஓகே. டக்குன்னு உடனே கிளைம் பண்ணோம். அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எல்லா படமே சந்திரமுகி, அது எல்லா படமே அப்புறம் வரிசையாக வந்து நாங்கள் அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகணும்னு ஆசைப்படுறோம். சந்திரமுகிலாம் குரோம்பட் வெற்றியில் பார்த்தது. ஓகே. அந்த ஒன்ஸ் மோர் கேட்பாங்க, அந்த தேவுடா சாங் ரிப்பீட் வந்து கரெக்டாக போடுவாங்க. கரெக்டாக ஒன்ஸ் மோர் கேட்டோன்னு போடுவாங்க.
அதில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எல்லாத்துக்கும் வந்து சாங்கில் தான் ஓப்பன் ஆகும்னு பார்த்தா ஃபைட்டில் ஓப்பன் ஆகும் படம். ஸோ அந்த மாதிரி சில விஷயம்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மீடியாவுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து சிவாஜியா ஆமாம் சிவாஜி தான். சிவாஜி வந்து மீடியாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவுக்கு வந்து நான் டிக்கெட்டு எப்படி வாங்குறதுன்னு யோசிக்கிற காலம் போய் மீடியாவுக்கு வந்தோடனே எங்கள் ஆஃபீஸில் வந்து சொல்கிறாங்க, நான் ரேடியோ மிர்ச்சியில் ஒர்க் பண்ணேன், உனக்கு 2 டிக்கெட் வச்சுருக்கோம். எதுக்கு அப்படின்னு, நாளைக்கு நீ தான் போய் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்து அந்த படம் எப்படி இருக்குங்கிறத மத்தியானமே ரேடியோவில் சொன்னாங்க. நான் போய் அந்த படம் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக 2 டிக்கெட் சத்தியம் தேட்டரில். ஓகே. உடனே காலைல 7 மணிக்கு போனால் எல்லாம் சினிஜெயன் சார், விவேக் சார் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. பெரிய செலிப்ரிட்டி ஷோ அது. காலைல 7:30 மணிக்கு போனோன்னா டிஃபன்லாம் தராங்க. அது ஒரு வித்தியாசமான அனுபவம் அது. ஸோ அப்போ போய் சிவாஜி படம் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சினிமாவுக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். ஒரு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகிறது, காலையில் 4 மணிக்கு ஆச்சு போகிறது. அதுக்கப்புறம் எந்திரனுக்கு வந்து ஏசியாவிலே ஃபஸ்ட்டு பாலாபிஷேகம் பண்ணோன்னு நினைக்கிறேன், ஏஜிஎஸ் தியேட்டரில் வில்லிவாக்கம். காலையில் 4 மணிக்கு விடிய காத்தால் ஃபஸ்ட்டு 4 o'clock பண்ணது. அது வந்து என்னால் மறக்க முடியாத படம்னா என்னுடைய பர்த்டே அன்றைக்கி வந்த படம் அது, அக்டோபர் 1. ஸோ அதனால் அது ஒரு ரிமெம்பரன்ஸு. இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. இப்போ வரைக்கும் அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறதுங்கிறத எப்பவுமே வச்சுருக்கோம். அது ஒரு என்ன சொல்கிறதுனா மொமெண்ட்டு தான். அது ஒரு தீபாவளி கொண்டாடுற மாதிரி, பொங்கல் கொண்டாடுற மாதிரி சூப்பர் ஸ்டார் படம்னா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறது ரசிகர்களுக்கு ஒரு மொமெண்ட் அது. ஓகே. இப்போ ஒருத்தர் ஒரு மாதிரி சூப்பர் ஸ்டாரை ரிசீவ் பண்ணிப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ப்ரொஃபஷனே கிட்டத்தட்ட அந்த இதில் இருந்துச்சு. நீங்கள் வந்து மிமிக்ரி அவரை மாதிரி பண்ணுவீங்க, கெட்டப்ஸ் அவரை மாதிரி போட்டிருக்கீங்க, அண்ட் ஒட்டுமொத்தமாகவே நீங்கள் அவரை மாதிரியே மாறுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அந்த மொமெண்ட்லலாம் கிடைக்கும்ல? ஆமாம். இது ஆக்சுவலாக என்னென்னா, எங்கள் அம்மா டாக்டரு, நான் அவங்கள்ட்ட வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணேன். ஆக்சுவலாக என்னென்னா, இந்த ஜீன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஜீன்னா இப்போ எப்படியா இருந்தாலும் இப்போ உங்களை பார்த்து நீங்கள் பேசும்போது, உங்கள் வீட்டில் பார்க்கும்போது அப்படியே அவன் தாத்தா மாதிரி இருக்கான் பாரு, அப்படியே அவங்க அப்பா மாதிரி இருக்கான் பாருன்னு பை டிஃபால்ட் ஒன்று வரும். அது வந்து ஜீன். ஆனால் சூப்பர் ஸ்டாருடைய அந்த கரிஸ்மா என்ன அப்படின்னு பார்த்தா, ஒருத்தருடைய ஜீனியே மாற்றிடுச்சு அது. அவங்க வந்து அவங்களுடைய தாத்தா மாதிரி அப்பா மாதிரி இருக்கிறத விட சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கிறது, அவர் மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து மாற்றிடுச்சு. தன்னை அறியாமலே வர்ற ஒரு விஷயம் அது. ஸோ அதுதான் சூப்பர் ஸ்டாரோட பிக்கெஸ்ட்டு என்ன சொல்கிறது சக்ஸஸ்ன்னு சொல்லுவேன். வேர்ல்டில் வந்து அந்த மாதிரி இப்போது ஒரு ஆர்டிஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அர்னால்ட் ஸ்வாஸ்நேகர் இருக்கான்னு வச்சுக்கலாம். அர்னால்ட் ஸ்வாஸ்நேகரை வந்து பார்த்துட்டு அப்படியே அர்னால்டு மாதிரியே நடக்கணும்னு யாரும் அங்கே நடந்ததில்லை. அது மாதிரி பாடி பில்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி. ஆனால் இவர் படத்தை பார்த்துட்டு வெளில வந்தோன்னா 2 ஆர்டிஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டில். ஒன்று ரஜினி சார், இன்னொன்று ஜாக்கி சான். ஜாக்கி சானுக்கு அதே மாதிரி தான் சொல்லுவேன். படம் பார்த்து வெளில வரும்போதே ஓடுற பஸ்ஸில் ஏறலாமான்னு யோசிப்பாங்க. அந்த ஃபீவர் தொத்திக்கணும். அந்த மாதிரி வந்து ரஜினி சாருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு எங்களை அறியாமையே வர்ற ஒரு விஷயம். அது தானாக நடக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நடக்கிறது தான். நாடி நரம்பு சத புத்தி ரத்தம் எல்லாத்தையும் ரஜினி வெறி ஊறி போனவனால மட்டும்தான் அதை செய்ய முடியும். இப்போ நீங்கள் சொன்னீங்களே, இது உண்மையிலே உங்கள் வாய்ஸில் சொன்னீங்களா இல்லை அவர் வாய்ஸில் சொன்னீங்களா? எனக்கு ஆரம்பத்துலேருந்தே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அங்கங்கவே வந்து அந்த அந்த மேனரிசம், அந்த வாய்ஸ் இல்லை, அது நானே என்ன கண்ட்ரோல் பண்ண நினைப்பேன். சமயத்தில் வந்து சில சமயத்தில் சொல்லுவாங்க, வீட்டிலே வந்து என் ஃப்ரெண்டு முகேஷ், பின்னணி பாடகர் முகேஷ் இருக்காங்களா, அவர் வந்து என்னென்னா என் கூட உட்காந்து ரஜினி படம் ஏதாவது உட்காந்து, நாங்கள் யூஎஸ் போயிருந்தப்போ சும்மா ஓடிடி ரஜினி படம் பார்த்துட்டே இருந்தோம். பார்த்துட்டே இருக்கும்போது அவர் வந்து அதவா அப்படின்னாரா, சொல்லு அப்படின்னா, ஆடா பாவி மாறிட்டியாடா அப்படின்னா, ஒரே செகண்டில் மாறிட்டியாடா அப்படின்னார்ல. அது வந்து ஆக்சுவலாக அதான் சொன்னல, அப்சர்வேஷனுடைய உச்சம். மிமிக்ரி பண்ணுறதுங்கிறதே ஃபஸ்ட்டு வந்து அப்சர்வேஷன் தான். ஸோ அப்சர்வேஷனில் ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது, அதில் ஒருத்தரை ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வர்றது தான். பிளான் பண்ணி நாம் இன்றைக்கி ரஜினி மாதிரி நடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது, தானாக வர்றது. அது நடக்கும். ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேனாக நீங்கள் எப்படி உங்களை ரேட் பண்ணிக்குவீங்க? நான் வந்து என்ன சூப்பர் ஸ்டார் ஃபேனாக நம்பர் 1 தான் ரேட் பண்ணிப்பேன். ஓகே. சரி, அது நம்பர் 1 ரேட் பண்ணிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபேனுடைய ஜென்ரலாக சொல்லுவேன் டைஹார்ட் ஃபேன் அப்படின்னுவேன். இந்த டைஹார்ட் ஃபேன்னா என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ கூலி படம் பார்த்துட்டு எல்லோரும் வந்து மிக்சட் ரிவ்யூஸ் சொன்னாங்க. அப்போது அந்த லாஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் கட்டு அந்த டிஏஜிங் கேரக்டர் வரும். ஆமாம். அந்த 10 நிமிஷம் கட்டில் வந்தோன்னா அங்கேருந்து வந்து நின்று அந்த டயலாக் அப்படி பேசுவார். அப்படி காக்கர், இந்த கப்பல் போர்ட்டு போலீஸு கோர்ட்டு இதெல்லாம் ஒன்றோடு தான் இருக்கலாம், ஆனால் இந்த துணி போட்ட கூலிங்க ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வரல.
அதை மட்டும் நான் வந்து அன்றைக்கி ஃபஸ்ட் நாள் பார்த்துட்டு வந்து திருப்பி வச்சேன், மறுபடியும் லூப்பில் பார்க்கலாம். ஆக்சுவலாக என்னன்னா அது ஒரு டைகார்ட் ஃபேன் கொண்டு தான் தெரியும் அது எந்த மொமெண்ட்டுன்னு. அந்த அந்த இழுத்துட்டு வரும்போதும் பார்க்குறப்ப இப்படி நின்று கையடி வைக்கும்போது ஒரு கிளாப்ஸ் வரும். அதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரல் ரஜினி ஃபேன்ஸுக்கு ரஜினி ஃபேனாக இருப்பாங்க, ஆனால் அந்த இடம் புரியாது. அதுக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி. ஆக்சுவலாக என்னன்னா அண்ணாமலையே ஏதோ ஒரு படம் பார்க்குறப்போ அந்த படத்தில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சின்ன வயசில் ஒரு பையன் வருவான், அவன் தான் ரஜினி. ஆக்சுவலாக பாலில் என்னைக்குமே தண்ணி கலக்க மாட்டான் சார் இந்த அண்ணாமலை அப்படின்னு. ஒரு 4 பேர் மட்டும் பயங்கரமாக விசில் அடிச்சு கொண்டாடினாங்க. எதுக்குப்பா இப்போ விசில் அடிக்கிறீங்க, ரஜினியே வரலையே அப்படின்னா. சின்ன ரஜினி சார். அப்போ நான் சொன்னேன், அதாவது என்னன்னா ஒரு பீயிங் ரஜினி ஃபேனுங்கிறது வந்து நான் லைஃப்லேயே வந்து ஒரு பிளஸ்டு மூமெண்ட்டாக நினைக்கிறோம். அது அது ரொம்ப ஜாலியாக வச்சுருந்தார் எங்களை. எங்களுக்கு வந்து மைண்டு கரெக்ட் ஆனது கிடையாது, டவுன்ஃபால் வந்ததில்லை, சோகமாக எதுவும் நாங்கள் நினச்சி ஃபீல் பண்ணதில்லை, தோண்டு போனதில்லை. அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு எனர்ஜி டானிக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருந்தார். அதனால் வந்து அந்த டைஹார்ட் ஃபேன்ஸாக இருக்கிறது ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே, இந்த கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு பண்ணுறவங்க இருப்பாங்கல்ல, அவர் வந்து ஜஸ்ட் ஸ்டைல் தான், இதுதான் இப்படி தான் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. அதனால தான் இந்த கேள்வியே கேட்டேன். ஆஸ் அ பெர்ஃபார்மராக எவ்வளோ படங்கள் அவர் இனிஷியல் ஸ்டேஜஸில் பெர்ஃபார்மராக தான் நிறைய படங்கள் இருந்துகிட்ருக்கோம். அவர் வந்து ஆர்ட் ஓரியன்டாக நிறைய பண்ணியிருப்பார். அண்ட் லேட்டர் அந்த ஸ்டைலோட ஸ்விட்ச் இருக்குல்ல, கம்ப்ளீட்டாக ஸ்டைலிஷான ஒரு ஃப்ளேவர். நிறைய படம் இருக்குது, படையப்பாலேருந்து அந்த அந்த முடி இது பண்ணுறது, ஒரு ஸ்டைலும் நம்ம அவர்கிட்ட நம்ம பார்த்து கரெக்டு தான். ஆக்சுவலாக என்னென்னா அவர் வந்து இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி வலது இடது திரும்பாமல் தன்னுடைய வேலையை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இருக்கிறதுல வந்து சார் அவர் வந்து நடிக்கிறதுலாம் இல்லை சார், ஸ்டைல் மட்டும் தான் அப்படின்னோடனே நம்ம நடித்து ஒரு படம் பண்ணி மக்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் அப்படி தான் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னொருத்தர் சொல்கிற கமெண்ட்டுக்கு நாம் ரியாக்ட் பண்ணி அதை உடனே பண்ணணும். அவர் எப்படின்னா, அப்படியா சரி ஓகே அடுத்த படம் அதுவும் ஸ்டைல் தான், அப்படியே போயிட்டே இருப்பார். எங்கே வேணுமோ அதை கரெக்டாக கொடுப்பார் தளபதி. அதான் சொல்கிறேன், எங்கே வேணுமோ அதை கரெக்டாக கொடுப்பார். அதை தான் இன்றைக்கி அவர் வந்து சொல்லலை, நான் ஒரு நடிகன், என்னை பற்றி நீங்கள் பேசலை அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை. நான் நடிக்கிறதுக்காகவே ஒரு படம் பண்ணேன் அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை. ஆனால் மக்கள் நீங்கள் பேசிட்டே இருக்காங்க, சார் அந்த படத்தில் ஒரு பர்ஃபார்மன்ஸ், இந்த படத்தில் ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஸ்டைலும் அவர் தான், பர்ஃபார்மன்ஸ் அவர் கிரிட்டிக்கே பண்ண முடியாது எனக்கு தெரியுது. ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு கிரிட்டிக் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்கல. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை அவர் கரெக்டாக செய்வார். அவராக தான் சார் ஆடியன்ஸ் அவங்களுக்கு என்ன பிடிக்கும், நாம் இதை பெஸ்ட்டாக எப்படி பண்ணலாம், டேரக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன நம்ம கரெக்டாக செய்ய முடியும், அதை கரெக்டாக பண்ணுவார். ஓகே, சூப்பர் ஸ்டார் அண்ட் அவங்களோட ஃபேன்ஸ் அப்படின்னும் போது யூஸ்வலாக எப்போவுமே கேட்பாங்கல்ல, அப்படி என்ன பண்ணிட்டார் உங்களுக்கு, ஏன் இவ்வளோ வெறியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். என்னப்பா அது, நம்ம எப்போல்லாம் சோகமாக இருக்குமோ, எப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோமோ, அப்போல்லாம் சூப்பரான படம் கொடுத்து நம்மளை என்டர்டெயின் பண்ணி நம்மளை எப்பவுமே சந்தோஷமாக சிரிக்க வச்சு நமக்கு ஒரு மொமெண்ட்டை கொடுத்து தியேட்டர் சினிமாங்கிறதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு சில பேர் படிச்சுட்டு இருக்காங்க, ஒரு சில பேர் வேலை பார்க்குறாங்க, ஒரு சில பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டெய்லி வேஜஸில் ஒர்க் பண்ணுறாங்க, பெரிய பெரிய பணக்காரங்க இருக்காங்க. இவங்க எல்லாரும் தியேட்டருக்கு வரும்போது அவங்கவுங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறது தான் தியேட்டர். தியேட்டரில் ஒரு படம் பார்க்கும்போது அப்படியே அந்த படம் மிஸ்மரைஸ் பண்ணி கொண்டு போவோம். அதில் நம்பர் 1 மிஸ்மரைஸ் பண்ணது அப்படின்னா சூப்பர் ஸ்டார். நீ என்ன விதமான பிரச்சனை இருந்தாலும் அவனுக்கு, அதாவது என்னன்னா, ஒருத்தனுக்கு வந்து நான் கடனே கோடிக்கணக்கில் வந்து நஷ்டமாக இருக்குங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நாளைக்கு தான் அந்த ஓப்பனிங் ஷோ வரை போகணும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி வந்து ஏன்னா அங்கே பார்த்தா நமக்கு ஒரு ரிலாக்ஸ் ஆகுது, சம்திங் அது இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எங்கள் சூப்பர் ஸ்டார் எல்லா ஃபேன்ஸ்க்காகவும், குழந்தைகளுக்காகவும், அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்காகவும் குடும்பங்கள் கொண்டாடும் அப்படின்னு ஒன்று போடுறாங்கல்ல, அது ஆக்சுவலாக சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும் தான் பொருந்தும் எனக்கு தெரியும். ஏன்னா அப்பா ஃபேனாக இருப்பாங்க, அம்மா ஃபேனாக இருப்பாங்க, குடும்பமே ரஜினி ஃபேனாக இருக்கும். அதாவது என்னென்னா, இப்போ பிறந்த குழந்தைங்க கூட வந்து 1.5 வயசில் என்னென்ன பாட்டெல்லாம் போட்டாலும் இப்படி திரும்பி திரும்பி பார்க்குதுங்க. ஆனால் கூலி பாட்டு போட்டோன்னே அப்படியே அவரை பார்த்துட்டு அப்படியே கம்முன்னு இருக்குதுங்க. அதெல்லாமே பார்க்குறேன், உண்மை பொய் கிடையாது, உண்மையாக. அது காரணம் வந்து சில பேரை மட்டும், சில ஃபேஸு, சில பேரோட சிரிப்பு அது வந்து பிடிக்கும், அது ஒரு நேச்சுரலாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு அப்படின்னு, அதுதான் உண்மை. அதனால் அவர் எங்களுக்கு செஞ்சதுங்கிறது நல்ல நல்ல படங்கள்லாம் கொடுத்து நீங்கள் 170க்கும் மேற்பட்ட படங்கள் கொடுத்துருக்காரு. நாங்கள் எப்பப்பெல்லாம் வந்து ரொம்ப டவுனாக இருக்கும்போது சீரியஸாக சொன்னோன்னா படத்தெல்லாம் போட்டு பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி, நேற்று கூட உட்காந்து நான் வந்து ஜெயிலர் பார்த்துருந்தேன். அதில் அந்த ஷார்ட்டில் வந்து அந்த ஜெயிலராக நடிப்பார்ல, அந்த ஷார்ட் வரும். அந்த ஷார்ட் வரும்போது அந்த கதை ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் உள்ளே வந்தோடனே தலை கலையில் ஒன்றும் ஆகலை, ரத்தம் இல்லை, சட்டை கிழிஞ்சிருக்கு அப்படின்வார். அது நல்லா இருக்கும் சொல்லும் போதே. அவர் அடுத்தது சொல்கிறார், காதில் மட்டும் ரத்தம் வருது, நீ ரொம்ப குட் பாய் ஆச்சு அப்படின்னாரு. அது சொல்லும் போதே வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம்.
ஸோ அந்த படம் வந்து அது மாதிரி அந்த மொமெண்ட் இல்லை, ஒவ்வொரு படத்துலையும் அந்த ஒரு மொமெண்ட் இருக்கும்ல, அந்த மொமெண்ட்லாம் அப்பப்போ போட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஸோ ஆஸ் அ சூப்பர் ஸ்டார் வந்து அவருடைய ஃபேன்ஸுக்கு இதை விட பெட்டராக ஒன்று பண்ண முடியாது. இது தெரியாது இப்போது, இவங்க வாழ்ந்த காலகட்டங்களில் தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறதே ஒரு பெஸ்ட் மொமெண்ட். கண்டிப்பாக கண்டிப்பாக.